பாருங்கள். கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க, 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1 again the whole power minus 1/2. ஓகேவா? நம்ம எப்பவுமே கால்குலேட் பண்ணும்போது இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டில் இருந்து ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணிகிட்டே வருவோம், கரெக்டாக? ஸோ இதில் அதே மாதிரி இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் வந்து எது, இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1, இதுதான் என்னது இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ ஏ பவர் மைனஸ் என்னன்னா இது எப்படி எழுதிக்கலாம், 1/a பவர் என்ன எழுதிக்கலாமா? அதே மாதிரி அங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1 இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம், 1/1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. கிளியரா? ஸோ இந்த 1 மைனஸ் 1/1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ மைனஸ் 1 அகெயின் த பவர் மைனஸ் 1/2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இதுக்கு வந்து 1 இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் எடுங்க. ஸோ 1 மைனஸ் 1க்கும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு எல்சிஎம் எடுத்தால் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பவர் மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1/2. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இதில் ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1 இந்த பவர் மைனஸ் 1/2. தென் இப்போது இதில் மைனஸ் 1 இருக்கா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏ பை பி பவர் மைனஸ் 1னா இதை எப்படி எழுதிக்கலாம், பி பை ஏ பவர் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். ஸோ சேம் திங் இங்கே 1 மைனஸ் என்ன பண்ணிக்கலாம், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? பவரில் 1 அண்ட் த பவர் மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு, இப்போது இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே 1க்குன்னு அர்த்தம். 1க்கும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் எல்சிஎம் எடுத்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க. ஏன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு காமன் தான் மைனஸ். ஸோ மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டா ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2. ஓகேவா? தென் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. ஆனால் 1/x ஸ்கொயர் பவர் என்ன வரும், மைனஸ் 1/2 வருமா, மைனஸ் 1/2. இப்போ பவரில் வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா? ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பவர் 1/2, இங்கே 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பவர் 1/2 இருக்குது, பவருக்கு மேலே பவர் தான் மல்டிபிள் பண்ணிக்கிறோமா. ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்னன்னா எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் எம் இன்ட்டு என் எழுதிக்கலாமா. ஸோ அதனால் பவருக்கு மேலே பவருக்காக மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ 21க்கு ஆப்ஷன் ஏ. கிளியரா? தென் 22 பாருங்கள். கிவன் எக்ஸ் பவர் என் ஹோல் பவர் n minus 1/n again the power 1/n plus 1. ஓகேவா? ஸோ பவருக்கு மேலே பவர் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவீங்க, மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் பவர் n இன்ட்டு n minus 1/n இன்ட்டு 1/n plus 1 ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் இல்லையா, ஆனால் ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப எல்சிஎம் எடுப்பீங்க. எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எக்ஸ் பவர் n இன்ட்டு 1க்கும் எனக்கு எல்சிஎம் எடுத்தால் n, கிராஸ் மல்டிபிள் பண்ணால் n ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு 1/n ப்ளஸ் 1. என்னும் n என்னவாயிரும், கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே n ஸ்கொயர் மைனஸ் 1 n ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஸோ இது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. n ப்ளஸ் 1 இன்ட்டு
n minus 1 into 1 by n plus 1. So n plus 1 cancel. So answer x power n minus 1. X power n minus 1. Option C. Clear? Next sum போலாமா? 23. 23 பாருங்க, அவங்களே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஓகேவா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். given பாருங்க, x power l by x power m power l square plus lm plus m square into x power m by x power n power m square plus mn plus n square into x power n by x power l whole power l square plus ln plus n square. Then a power b a power m divided by a power n எப்படி எழுதிக்கலாம்? a power m minus n எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கே x power l minus m எழுதிக்கோங்க. x power l minus m into l square plus lm plus m square. Similarly இங்கேயும் x power m minus n into m square plus mn plus n square. Similarly x power n minus l into l square plus ln plus n square. இப்போ given பாருங்க, a minus b இங்கே l minus m. ஓகேவா, a minus b இங்கே l minus m, இங்கே a square b square. ஸோ இங்கே l square m square, இங்கே ab. ஸோ இங்கே வந்து l into m. aக்கு பதிலாக l இருக்குது, bக்கு பதிலாக m இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதிங்கன்னா a cube minus b cubeன்னு எழுதுறதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? l cube minus m cubeன்னு எழுதிக்கலாமா? into x power m cube minus n cube into x power n cube minus l cube. இப்போது பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? பவர் ரெண்டையுமே ஆட் பண்ணி எழுதிக்கலாமா? a power m into a power n எப்படி எழுதிக்கலாம்? a power m plus n. ஓகேவா, ஸோ சேம் இதே மாதிரி இங்கே எழுதிக்கோங்க. x power l cube minus m cube plus m cube minus n cube plus n cube minus l cube. So l cube minus l cube cancel, minus plus minus plus எல்லாமே cancel ஆயிடும். equal to x power 0. So any number power 0 என்ன பார்த்தோம்? any number power 0 is equal to 1. So இங்கே x power 0 is equal to 1. ஓகேவா, so option B. option B 1. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? 24. 24 பாருங்க, இங்கேயும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. யூசிங் a minus b the whole cube யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, a minus b the whole cube equal to a cube minus b cube minus 3ab into a minus b யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. when x is equal to p power 1 by 3 minus p power minus 1 by 3. அவங்க ஃபைன் பண்ண சொல்கிற வேல்யூ வந்து x cube plus 3x. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அதான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கோங்க. p power 1 by 3 minus p power minus 1 by 3. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x வேணுமா? ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா 3x கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் கியூப் கண்டுபிடிச்சிங்கன்னா இதையும் கியூப் பண்ணிக்கோங்க. p power 1 by 3 minus p power minus 1 by 3 the whole power 3. ஸோ இந்த ஃபார்முலா வந்துருங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக p power 1 by 3 இருக்குது, பிக்கு பதிலாக p power minus 1 by 3 இருக்குது. ஓகேவா, ஸோ இதை ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். a cube அப்படின்னா p power 1 by 3 whole power 3 minus b cube அப்படின்னா p power minus 1 by 3 the whole power 3 minus 3 into p power 1 by 3 p power minus 1 by 3 into a minus b p power 1 by 3 minus p power minus 1 by 3. ஓகேவா, இங்கே பவருக்கு மேலே பவர் வந்து மல்டிபிள் பண்ணுவீங்களா? அப்படின்னா p power 1 by 3 into 3 பண்ணும்போது 3 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்? 1 p மட்டும் வரும். கரெக்டாக, மைனஸ் இங்கே p power minus 1. இங்கே
பவர் ரெண்டுமே சேமாக இருக்குது, அதாவது பி பவர் பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கா, நான் பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா பி பவர் 1/3 மைனஸ் 1/3 ஈக்குவல் டு பி பவர் 0, எனி நம்பர் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா இங்கே என்ன போட்டுக்கலாம், -3 × 1. இது பாருங்கள், இந்த டைம் பாருங்கள், பி பவர் 1/3 மைனஸ் பி பவர் -1/3, அது என்னது, அதுதான் கிவன் எக்ஸ். நீங்கள் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? அப்படின்னா x³ ஈக்குவல் டு என்ன வந்துடும், p மைனஸ் p இன்வர்ஸை 1/p எழுதிக்கலாம். கரெக்டாக a பவர் -1 1/aன்னு எழுதிக்கலாம், a பவர் -1 1/aன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே p இன்வர்ஸை 1/pன்னு எழுதிக்கலாம். -3x, இது x³ நமக்கு என்ன வேணும், x³ + 3x வேணும். கரெக்டாக? ஸோ p minus 1/p minus 3x plus 3x. So, இங்கே minus 3x plus 3x cancel ஆகிட்டு answer p minus 1/p. Option B. Clear? 24th option B. Next போலாமா, 25th sum. On simplification of given எழுதிக்கோங்க first. Given 1/1 plus a power m minus n plus a power m minus p plus 1/1 plus a power n minus m plus a power n minus p plus 1/1 plus a power p minus m plus a power p minus m. ஓகேவா? நம்ம a power m by a power n எப்படி எழுதுவோம், a power m minus n எழுதுவோமா? a power m minus n a power m by a power n எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் மாற்றி எழுதிக்கோங்க. அதே மாதிரி 1/1 plus a power m by a power n plus a power m by a power p plus 1/1 plus a power n by a power m plus a power n by a power p plus 1/1 plus a power p by a power m plus a power p by a power n. Clear? Next LCM. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ LCM எடுங்க. அப்படின்னா 1 × a power n × a power p. அப்படின்னா 1/ LCM எடுத்தால் a power n × a power p. நீங்கள் 1 கூட எதை மல்டிபிள் பண்ணணும், இந்த டினாமினேட்டர் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதானே வரணும், எல்சிஎம்மும் டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணால் a power n a power p வரும், அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதே தான் நம்ம மேலேயும் பண்ண போகிறோம், a power n × a power p. டினாமினேட்டர் எதாவது மல்டிபிள் பண்ணுறீங்களோ அதே நம்பரால் மேலேயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ a power n a power p ப்ளஸ் இங்கே a power n இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், a power p மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ இங்கேயும் a power p ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் a power m a power p. ஸோ சிமிலர்லி இங்கே a power m a power n. கிளியரா? ஸோ அதே மாதிரி எல்லா டேர்ம்ஸையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா a power m a power p வரும். ஸோ இங்கே a power m a power p ப்ளஸ் a power n a power p plus a power n a power m plus இங்கே LCM எடுத்திங்கன்னா a power m a power n. ஸோ இங்கே என்ன வரும், a power m × a power n plus a power n × a power p plus இங்கே a power n இருக்குது. அப்புறம் a power m மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். கரெக்டாக? அப்புறம் a power m × a power p. அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/a/bனா இதை எப்படி எழுதிக்கலாம், b/n எழுதிக்கலாமா? ஏன்னா a/b மேலே போகிறப்ப b/n போகுமா? ஸோ அதே மாதிரி இங்கே எழுதிக்கோங்க, a power n a power p by a power வரிசை எழுதிக்கோங்க, a power m a power n plus a power n a power p plus a power p a power n plus இங்கே a power m a power p by அதே மாதிரி எல்லாமே இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாமே இருக்கும் a power m a power n. ஸோ இங்கே இருக்கா a power m a power n plus a power n a power p plus a power p
a power m plus 1 by சாரி அதை மேலே கொண்டு போய்ட்டோம்ல. ஸோ மேலே வந்துடுச்சு அப்படின்னா a power m கீழே a power n plus a power n a power p plus a power p a power m. இப்போ கீழே டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கா? ஆனால் எல்சிஎம் எடுத்திங்கன்னா அதே தான் வரும் கரெக்டாக. ஸோ எல்சிஎம் எடுத்தால் அதே தான் வரும். ஸோ அதே அப்படியே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. a power m a power n plus a power n a power p plus a power p a power n. ஸோ மேலே அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா a power n a power p plus a power m a power p plus a power m a power n. மேலே வந்து இதே ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு a power m a power n plus a power n a power p plus a power p a power n a power m divided by இங்கே a power m a power n plus a power n a power p plus a power p a power m. ஸோ மேலும் கீழே சேமாக இருக்கா? ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 1 by 1 equal to 1 வரும். ஸோ ஆப்ஷன் C is correct. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.